ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன மினி விலாகுன்னு பார்க்கலாமா? அண்ட் நம்ம சேனலில் லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நேற்று ஈவினிங் 4:30 அப்லோட் பண்ணேன். ஸோ பார்க்காதவங்கெல்லாம் மறக்காமல் செக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே சொல்லுங்கள். அண்ட் இன்னும் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம், ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அண்ட் யார் யார் வீட்டில் இன்றைக்கி என்னென்ன கலவரம் ஸ்கூல் போகிறதுக்குள்ளே ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே நடந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி நான் சிம்பிளாக தேங்காய் சாதம் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் ட்ரிங்க் இன்றைக்கி பாகக்காய் ஜூஸ் தான். அண்ட் நேற்று ஃபுல் டே வீடெல்லாம் க்ளீனிங்குங்கிறதுனால பயங்கர டயர்டு, என்னால் எந்திரிக்கவே முடியல. அண்ட் ஜூஸ் இன்றைக்கி அவர் தான் போட்டு கொடுத்தாரு. அதனால் சரி சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சாதமே பண்ணிட்டேன். அண்ட் தேங்காய் சாதம் பண்ணுறதுல நான் ஒரு ப்ரோன்னு சொல்லலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் சமைக்கிற டிஷ்ஷுக்கு யாராவது பயங்கரமாக கமெண்ட்ஸ் கொடுத்து நீ சூப்பராக பண்ணுற அப்படின்னு யாராவது உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்களா? இல்லை யாரோ அப்ரிஷியேட்டே நம்மளை பண்ணலையே சரிப்போ அப்படின்னு கடமைக்கு தான் நீங்கள் பண்ணுவீங்களா? அது என்னங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த தேங்காய் சாதத்தில் நான் ப்ரோன்னு அவர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப குஷியாக இருக்கும். பரவாயில்லையே நம்மளையும் ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜீரோலேருந்து இப்போ நான் சமைக்கிறதுல கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு சமைப்பேன். ஸோ அதனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன நினச்சி நானே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அப்படி உங்களுக்கும் நடந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு கிச்சடி தான்.